வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு அதிரடி கைது, அமலாக்கத்துறையினரால் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பு. யார் இந்த திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கியமான அமைச்சர்? பெரும்புள்ளி யார்? இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அப்படி முக்கியமான புள்ளியா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கும் பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறை இடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கினார். பல கோடி கருப்பு பணங்களை வைத்திருந்த குற்றத்திற்காகவும், தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும், 300 கோடி ரூபாயில் வீடு கட்டிய குற்றத்திற்காகவும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் பணத்தை, அதாவது வேலை வாங்கி தருவதாக மக்கள் பணத்தை ஏமாற்றிய குற்றத்திற்காகவும் அவரை அமலாக்கத்துறை அதிரடி சோதனை போட்டு நடத்தி பார்த்திங்கன்னா அவர் அதிரடி கைது பண்ணி புழல் சிறை அடைச்சாங்க. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல் கடந்திருந்தாங்க. இன்னும் அவர் வெளியே வரல. ஸோ அடுத்ததாக ஜெகத் ரட்சகன் சர்ச்சையில் சிக்கினார். அடுத்ததாக ஏவா வேலு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக வரிசையாக போயிட்டே இருக்காங்க. இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அந்த சர்ச்சையில் அந்த வரிசையில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரும்புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இந்த சர்ச்சையில் தற்போது சற்று முன்பு சிக்கியிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கோடி பணங்கள் கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும், தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும், 60 கோடி ரூபாய் கருப்பு பணம் ஊழல் வழக்கில் சிக்கிய குற்றத்திற்காகவும் இவரை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் இந்த 60,000 கோடி பணம் பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய பணம், யாருக்கு சொந்தமானது, எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கருப்பு பணமாக அப்படின்றது அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா அதிரடி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதிரடி சோதனை நடத்திட்டுருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்றதுக்கான அறிகுறியும் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து இதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் இணைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.